வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகனோட தம்பி இறந்து போயிருப்பாரு. இறந்து போன தம்பிக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலோட அஸ்தியை எவரெஸ்ட் மலையில கொண்டு போய் கொட்டணும்னு. தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே நம்ம கதாநாயகன் அமெரிக்கால இருந்து கிளம்பி நேரா நேபாளுக்கு வராரு. நேபாளுக்கு எவரெஸ்ட்ல ஏறலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஒரு கைடோட உதவியோட தான் ஏறணும்னு நினைக்கிறாரு. அந்த பயணத்தை தொடர்றதுக்காக அவர் இருக்கிற இடத்துல இருந்து எவரெஸ்ட் மலைக்கு ஒரு பஸ்ல போக வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த பஸ்ஸோட பயணம் ஈஸியா இல்ல. நம்ம கதாநாயகனை எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கதாநாயகன் போன காரியம் முடிஞ்சா இல்லையா? எதுக்கு கதாநாயகன் நடுவில் சில பிரச்சனைகள் வருது? அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றாரு? இதுதான் மொத்த படத்தோட கதையே. தலைவன் லியாம் நீசன் பண்ணிச்ச படம் 100% மினிமம் கேரண்டி படமா தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. 2021 வெளிவந்த ஒரு ஐஸ் ரோடு ஒரு தார்மாரான படம் இருக்கும். அந்த படத்தோட சீக்குவலா தான் இந்த படத்தை கொடுத்திருப்பானுங்க. ஆனா அந்த படத்தோட கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு புது கதை, புது ஏரியா, ஆக்ஷன் த்ரில்லர்னு எதுக்குமே பஞ்சம் இல்லாம இருக்கும் படம் ஃபுல்லா. சோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2025 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியான யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்னன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறந்து நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்திலே நம்ம படத்தோட கதாநாயகன் மைக்கு கான்சாஸ்ல ஒரு சின்ன மலையை தான் ஏறிட்டு இருக்காரு. மலைகள் ஏறப்பே வழக்கமா சில தடங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு தடங்கள் வருது. இது அவர் என்னமோ மாதிரி ட்ரிகர் பண்ணிடுது. சேஃப்டி ரோப் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஃப்ரீயா ஏறாரு. தடிக்கு விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. ஆனா ஒரு மாதிரி வெறித்தனமா மலையில ஏறி நின்னுக்கிட்டு அப்படியே பேய் மாதிரி கத்துறாரு. இவருக்கு சைக்காலஜிக்கலா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இவரே உணர்ந்துகிட்டு நேரா அந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்க போறப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட், உங்க தம்பி இறந்ததுல இருந்தாலும் இந்த மாதிரி நினைப்போறது, நீங்களும் உங்க தம்பியும் மலையறத ரொம்ப விருப்பப்பட்டு தானே பண்ணுவீங்க, இல்ல உங்க தம்பிக்கு தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. மைக்கு, என் தம்பிக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், அப்போ உங்க தம்பி இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நிறைவேற்றி விடுங்க, உங்களுக்குள்ள இருக்க இந்த பிரச்சனை சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க. அவரும் அவர் தம்பியும் சேர்ந்து ஒரு வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு காலி பண்ணலான்னு போறப்ப அவர் தம்பியோட பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதுல இவர் பேர் போட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் ஓபன் பண்ணா இவருக்கு சரியான சாக்கு. அவர் தம்பி கைப்பட அவரோட கடைசி ஆசையை எழுதியிருக்காரு அந்த லெட்டர்ல. சப்போஸ் நான் போன வேலை முழுங்க முடியாம நான் உயிரோட வராம இறந்து போய் வந்தேன்னா என் அஸ்தியை கொண்டு போய் எவரெஸ்ட் மலையில கொட்டிடுறேன்னா அந்த மலையேறத என்னோட வாழ்நாள் லட்சியம். சப்போஸ் நான் ஏறாட்டினாலும் எனக்காக நீ பண்ணி கொடு அப்படின்னு எழுதியிருக்காரு. இது படிச்சோனுமே நம்ம மைக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துருது. அங்க தம்பியோட சமாதியோ டப்பால போட்டு இருக்கு. அந்த டப்பாவே ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறாப்புல யோசிக்காம அமெரிக்கால இருந்து நேபாளுக்கு போறதுக்கான பிளைட் டிக்கெட் புக் பண்றாரு. இப்ப அந்த எவரெஸ்ட் மலையில இருக்க ஒரு ரோட காட்டுறாங்க. ஒரு வண்டி தான் போக முடியும், அவ்வளவுதான் பாதையே இருக்கும். ரோடு மாதிரிலாம் இருக்காது, ஏதோ ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு பேரு ஃபேன் பிங் பிங். இது மேல ஒரு பஸ் ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் போய்கிட்டு இருக்காப்ல. ரெகுலரா ஓட்டுறவர் தான், அதனால எந்த பயமும் கிடையாது. கூலா வண்டி ஓட்டிட்டு போறாரு. உள்ள நேபாளி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. இவங்க எல்லாம் கூலா தான் இருக்கிறாங்க, ரெகுலரா பயணிக்கிறது போல. அதனால எந்த பயமும் இல்ல உங்களுக்கு. வண்டியில உட்காந்துருக்க ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வியப்பா பாக்குறாங்க. சுத்தி இருக்க இடத்தெல்லாம் தடிக்கு விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது அந்த மாதிரி இருக்கு அந்த இடம். அப்படியே அந்த நேபாள இருக்கிற கோடாரின்னு ஒரு ஊரை காட்டுறாங்க. ஊர் மக்கள் ஒரு இடத்துல குமிஞ்சு நிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நடுவுல ருத்ரா யாஸ்னு ஒருத்தன் பேசுறான். இவன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த கோடாரி ஊர்ல ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்டணுங்கிறது அவனோட ஆசை. அது கட்டினா எலக்ட்ரிக் பவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் இங்க வருவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கட்டுவாங்க, ஜாப்ஸ் கிடைக்கும். சோ இது கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த யார் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே ஊரை சார்ந்த கணேஷ் ராய்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி இந்த டேம் கட்டுறதுக்கும் அவர் தான் இடம் கொடுக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் பொதுமக்கள்லாம் சொல்றாங்க. யாஷு கணேஷ் ராயை பேச கூப்பிடுறான். ஆனா கணேஷ் ராய் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான். கணேஷ் ராய் அமைதியா மேல வந்து நின்னுக்கிட்டு மக்களை பார்த்து, எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி நாளைக்கு என்னோட பையனுக்கும் சரி இந்த இடம் மக்கள் கிட்ட மட்டும் தான் இருக்கணும். டேம் கட்டிட்டா இங்க சுத்தி இருக்க ஆறுகளோட போக்கே மாறி போயிடும். அப்படி மாறி போச்சுன்னா எக்கோ சிஸ்டமே கெட்டு போயிடும். அதனால நான் இந்த டேம் கட்ட ஒத்துக்க மாட்டேன், இடத்தையும் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிறான். அப்படியே இப்ப இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ஃபேன் பிங் பிங் ரோட்ல வண்டி ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காருல, உள்ள கூட ஒரு பெரியவர் இருக்கான்னு சொன்னேன். அவர் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கப்ப ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரக் நிக்கிறத பாக்குறாரு. இந்த மாதிரி அந்த ரோட்ல ஒரு வண்டி போயிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வரவே கூடாது. இந்த டிரைவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. சம்பந்தம் இல்லாம என்னடா வண்டி வந்து நிக்குதுன்னு நிறுத்திட்டு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ட்ரக்ல இருந்து எந்த ரெஸ்பாண்ட் இல்ல. இறங்கி போனா அந்த ட்ரக் அப்படியே பின்னாடி போகுது. சரி பயபுல போறான்னுட்டு இவர் திரும்ப வந்து அவர் பஸ்ல ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணா அந்த பின்னாடி போன ட்ரக் பட்டு வேகமா வந்து இந்த பஸ் மோதுது. உள்ள அந்த பெரியவர் மத்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. பஸ் டிரைவரால சமாளிக்கவே முடியல. பஸ்ல இருந்து மக்கள் இறங்கலான்னு பார்த்தா அந்த கிளிஃப் ஓரத்துல தான் இருக்கு. இறங்கினாங்கன்னா எல்லாம் கீழே விழுந்துதான் இறந்து போக முடியும்.
தெரியும். அதனால என்ன பண்றதுனே புரியல உள்ள இருக்கவங்களுக்குலாம். அந்த ட்ரக் அப்படியே இந்த பஸ்ஸை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வந்து அந்த மலையில இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருது. அந்த பெரியவர் அப்புறம் வண்டிக்குள்ள இருந்து எல்லாரும் பஸ்ஸோட அழிஞ்சு போயிடுறாங்க. வண்டியில இருந்து இறங்கி அந்த டிரைவர் யாருக்கும் மெசேஜ் பண்றான். அந்த கோடாரி ஊர்ல மக்கள் எல்லாம் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே, கணேஷ் ராய் கூட டேம் கட்ட வேணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல, அவரை பாக்குறதுக்கு அவரோட பையன் விஜய் ராய் குடுக்குன்னு ஓடியாடுறான். வந்து கணேஷ் ராய் கிட்ட, அப்பா தாத்தா இறந்து போயிட்டாரு, ஃபேன் பிங் பிங் ரோட்ல தான் பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு, பஸ் அப்படியே பள்ளத்துல விழுந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ்காரங்க சொல்றானுங்க. ஆனா ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரக் வந்துச்சுன்னு லோக்கல் இருக்கவங்க சொல்றாங்க. யாஸ் தான் நம்ம அப்பாவை கொண்டிருப்பான், அடுத்து உங்களையும் என்ன ஏதாவது பண்ணிடுவான்ப்பா அப்படி இப்படின்னு பயந்துகிட்டே பேசுறான். இது கேட்டோன்னே கணேஷ் ராய்க்கு ஒரு மாதிரி பயமாகுது. விஜயை பார்த்து சரி பயப்படாத அமைதியாரு யோசிப்போம் அப்படின்னு அப்படியே அங்கேருந்து இறங்குறாப்ல. அந்த யாஷ் கணேஷையும் விஜயும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம மைக்கு நேபாளுக்கு கிளம்பிடுறாப்ல. பிளைட்ல போறப்பலாம் அவரோட தம்பி ஞாபகமா தான் இருக்கு. மிலிட்டரியில தான் வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அவர் தம்பி ஒரு மெக்கானிக் தான், போர்ல சண்டை போடுறவெல்லாம் கிடையாது. ஈராக்கு ஏதோ மிஷனுக்காக கிளம்புறாப்ல. மைக்கு தான் கொண்டு போய் அவர் தம்பியை டிராப் பண்ணிட்டு வராரு. அப்ப மைக்கோட தம்பி நம்ம மைக் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாப்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு படிச்சுக்கலாம், அது வரைக்கும் இது ஓபன் பண்ணாத அப்படின்ட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம மைக்கு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. ஏர்போர்ட்டுக்கு பிளைட் வந்து சேர்ந்துருது. காத்மண்டு ஏர்போர்ட் காட்டுறாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து ஈவனும் அவரோட பொண்ணான ஸ்டாரும் வராங்க. ஸ்டார் ஒரு மாதிரி சின்ன பொண்ணு தான், ஒரு 20 வயசு தான் இருக்கும். ஈவன் அப்படியே சந்தோஷமா ஸ்டாரை கூட்டிக்கிட்டு காத்மண்டு வந்தாச்சு வா எவரெஸ்டுக்கு போன்ட்டு ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்ல. அதே பிளைட்ல தான் நம்ம மைக்கும் வரான். அப்படி நடந்து அவன் தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு போய் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணிருப்பாரு தானின்னு. அவங்க வந்திருக்காங்களான்னு தேடுறப்ப தானி அங்கதான் நிக்கிறாங்க. அப்படியே தானி கூட சந்தோஷமா மைக் அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்கிறான். எத்தனை வருஷம் தானிக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். தானி ரொம்ப நல்லாவே நம்ம மைக் கிட்ட பேசிக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு விஷயம் மைக்கு தெரியுது. தானி நேபாள் மிலிட்டரியில சர்வ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் மிலிட்டரியில இருந்திருக்காப்ல. இந்த எவரெஸ்ட்ல ஏற இறங்குறதுலாம் அவங்க ரொம்ப சகஜமான விஷயம். மைக் இதை கேட்டுக்கிட்டு போறப்பே அந்த நேபாளோட மிலிட்டரி டீம் அங்க நிக்கிறத பாக்குறாப்ல. அப்ப இவருக்கு இவ தம்பி ஞாபகம் வருது. தம்பி ஈராக் போயிருப்பாப்ல, அங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அவர் மிலிட்டரிக்காரங்க பயன்படுத்துற வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவர் தான் மெக்கானிக் ஆச்சுல, இவர் இறங்கி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சூழ்நிலை கைமீறி போயிருது. அங்க இருக்க தீவிரவாதிகள் நம்ம மைக்கோட தம்பியோட தலையில சுட்டு கொண்டுறாங்க. இறந்து போன தான் தம்பியை பார்க்க முடியாம மைக்கு கதறான். இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. தானி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுட்டு மைக்கை இறக்கி ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. பஸ் பேர் கிவி எக்ஸ்பிரஸ் இருக்கு. இந்த பஸ் மூலமா தான் எவரெஸ்டோட பேஸ் வரைக்கும் போறோம். அங்கேருந்து நம்ம நடந்து போலாம் வாங்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறாங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர் ஒரு நியூசிலாந்தியன், பேரு ஸ்பைக். எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பேசுறாரு. மைக்கும் தானியும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதே பஸ்ல தான் அந்த ஐவன் இருக்கார்ல, அவரும் அவரோட பொண்ணான ஸ்டாரும் ஏறாங்க. அவங்களும் வந்து ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்பிடுது. நம்ம ஸ்பைக் சொல்லிக்கிட்டே வராரு, இன்னொரு 20 நிமிஷம் தான் நார்த் பேஸ் கேம்ப் போயிருவோம். அங்கேருந்து ஒரே ஹைவே அதை பிடிச்சோம்னா நேரா எவரெஸ்டோட பேஸுக்கு தான் போய் சேருவோமே. ஒரு 2 மணி நேரம் இந்த டிராவல் இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டே வாங்கன்ட்டு ரொம்ப மோட்டிவா பேசுறாப்ல. ஸ்பைக் பேசுறது கேட்கறப்ப நம்ம மைக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. நேரா போய் ஸ்பைக் பக்கத்துல உட்காந்து, நியூசிலாந்து சேர்ந்தால் நீங்க நேபாள வந்து பஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க, புரியவில்லை ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஸ்பைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், சர்ஃபிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக எப்பவுமே தண்ணியிலேயே இருக்க முடியும், இந்த மாதிரி ஹிமாலயஸ்ல வண்டி ஓட்டுறது கிட்டத்தட்ட சர்ஃபிங்ல ஓட்டுற மாதிரி, அதனால கஷ்டப்பட்டு இந்த ஒரு லைசன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், பலதரப்பட்ட மக்களை பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் இங்க இருக்கிறேனே அப்படிங்கிறான். நம்ம மைக்கு தான் ட்ரக் ஓட்டுறவராச்சே, உடனே வண்டியை பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கு வண்டியை பத்தி பேசுறது கேட்டோன்னே ஸ்பைக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் கலகலன்னு பேசிக்கிட்டே அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் மார்க்கெட்ல இருக்கிறப்பல விஜயோட அப்பா கணேஷ் இருக்காருல, ஒரு கழுதையில நிறைய லோடு ஏத்திக்கிட்டு எங்கேயோ மலை மேல ஏறிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல நின்னுட்டு விஜய்க்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. விஜய் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன்பா அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து செலினா கவனிச்சுக்கிட்டு இருக்கா. கணேஷ் விஜய் கிட்ட போதும் அளவுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டேன், நான் சொன்ன இடம் ஞாபகம் இருக்குல்ல, வேகமா இங்க வந்துரு, எனக்கு கால் பண்ணாத, எதுவா இருந்தாலும் மெசேஜ் பண்ணு, 2 எமோஜி அனுப்பு, கடைசியா முடியறப்ப நீ தான் அனுப்புறங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாரு. விஜயும் சரிப்பான்னு சொல்லிட்டு வேகமா இங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வரான். பின்னாடியே செலினாவும் செலினா கூட இன்னொரு மெர்சனரியும் வராப்ல. அந்த கிவி எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ல தான் விஜய் ஏறானே. நார்த் கேம்புக்கு போதான்னு கேக்குறான். நம்ம ஸ்பைக் ஆமாங்கிறாரு. விஜய் போய் ஒரு சீட்ல உட்காந்துக்கிறான். பின்னாடியே செலினாவும் செலினா கூட இன்னொருத்தரும் வண்டிக்குள்ள ஏறாங்க. செலினாவும் செலினா கூட ஏறி இன்னொருத்தரையும் பாக்குறப்ப நம்ம தானிக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஆனா எதுவும் பேசிக்காம உட்காந்துருக்கா. வண்டியில இருந்த செலினா கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு விஜய் மூஞ்சிலே அடிக்கிறான். ஆள் அப்படியே மயங்கிடுறான். பஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. விஜய் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு செலினா வண்டியில இருக்கிற எல்லார்கிட்டயும் செல்போன் ஒரு கவர்ல போட சொல்றா. எல்லாரும் செல்போனை கவர்ல போட்டதுக்கு அப்புறம் ஜன்னலை திறந்து எல்லா செல்போனையும் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு நேரா ஸ்பைக் கிட்ட போயிட்டு அந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கப்ப ஒரு சைடு மவுண்ட் எவரெஸ்ட்க்கு போற மாதிரி பாதை காட்டும், இன்னொரு சைடு கோடாரி கிராமத்துக்கு போற மாதிரி பாதை காட்டும். அந்த ரோடு எடுக்க சொல்றா. ஸ்பைக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அமைதியா செலினா சொல்ற பக்கமே வண்டி ஓட்டிட்டு போறான். அந்த ரோட்ல வண்டி போனதுக்கு அப்புறம்
செலினா யாருக்கோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நம்ம தானி மைக் கிட்ட இது ஏதோ பிரச்சனை வேற மாதிரி இருக்கு, நம்மள எல்லாம் உயிரோட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. மைக் அப்படியே அமைதியா கிட்ட குனிஞ்சு பாக்குறாப்ல ஏதோ ஒரு இன்ஹோல் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணா கீழே இருக்க டயர் தெரியுது. நம்ம மைக்குக்கு ஒரு ஐடியா தோணுது, தானி கிட்ட அந்த மலை ஏறுறதுக்கு ஒரு ஹூக் பயன்படுத்துவாங்க, அந்த ஹூக் அங்க இருக்கு, அதை கண் காட்டுறான். யாரும் கவனிக்காத நேரத்துல தானி டக்குன்னு அந்த ஹூக் எடுத்து மைக்கு கையில கொடுத்துடுறா. மைக் அந்த கீழே இருக்கிற இன்ஹோல் ஓபன் பண்ணி அந்த ஹூக்கை வச்சு வண்டியோட டயர் மேல ஒரு குத்து குத்துறான். டயர் அப்படியே கிளிய ஆரம்பிக்குது. மைக்கு தானி கிட்ட துப்பாக்கி வச்சிருக்க பொண்ணு நீ கவனிச்சுக்க, அந்த முறை நான் பாத்துக்கிறேன்ட்டு வண்டிக்கு முன்னாடி போய் உட்கார்றாப்ல. டயர் கிழிஞ்சு பின்னால இருந்து புகையா வருது. இதை கவனிச்சு செலினா அப்படி இங்க வரப்ப தானி செலினா புடிச்சு வெளுவெளு வெளுக்க ஆரம்பிக்கிறா. மைக்கும் எந்திரிச்சுன்னு அந்த இன்னொருத்தருக்கான தடிமாடு அவனை போட்டு அடிச்சு நொறுக்குறான். சண்டை பட்டு தீவிரமா போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸோட ஒரு டயர் மொத்தமா கிழிஞ்சிருது. ஸ்பைக்கால வண்டியை ஓட்டவே முடியல, அப்படியே வளைச்சு கிழிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு கட்டத்துல நம்ம மைக்கு அந்த தடிமாடு இருக்கான அவன் வயிற்றுல ஒரு பெரிய ராட் எடுத்து சொல்லி காரை விட்டு தள்ளி விட்டுறான். ஆனா இந்த பக்கம் செலினா நம்ம தானியை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க பாக்குறா. அப்ப கீழே செலினாவோட துப்பாக்கி கிடக்கு, அதை நம்ம ஸ்டார் தானி கிட்ட தள்ளிவிட தானி டக்குன்னு துப்பாக்கி எடுத்து செலினா பின்மண்டையிலே போட அவ ஆள் அப்படியே மயங்கிடுறான். நம்ம ஸ்பைக் அப்படியே வண்டியை வளைச்சிட்டு போய் ஒரு கிளிஃப்ல மோதி நிறுத்துறாப்ல. பாதி வண்டி தொங்கிக்கிட்டு இருக்கு, பாதி வண்டி தான் தரையில இருக்கு. எல்லார்கிட்டையும் டக்குன்னு வண்டி விட்டு இறங்கன்னு கத்துறாரு. குடு குடு குடுன்னு ஒவ்வொருத்தரும் வண்டியில இருந்து இறங்குறாங்க. செலினாவை கையை கட்டி போட்டுட்டு தானி அப்படியே செலினா தூக்கிட்டு இறங்குறான். நம்ம மைக்கு இருங்க என் தம்பியோட அஸ்தி எடுத்துட்டு வரேன்ட்டு தம்பியோட அஸ்தி இருக்க டப்பாவை தேடினா டப்பா கீழே கிடக்கு, அது பஸ் தொங்கிக்கிட்டு இருக்குல்ல அந்த பக்கம் கிடக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த டப்பாவை எடுத்துட்டு வேகமா பஸ் விட்டு இறங்கிடுறான். இறங்கி அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து எல்லாரும் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு லோக்கல் போலீஸ் வரானுங்க. அந்த போலீஸோட கேப்டன் சங்கர் தான் முன்னாடி வரான். வந்து இங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான். எல்லாரும் நடந்ததை சொல்றாங்க. அங்க விஜய் மயங்கி கிடக்குறான். அவன் அப்படியே அந்த போலீஸ்காரங்க தூக்கிட்டு போறாங்க. தானியவும் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான வண்டி வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறானுங்க. இதான் அந்த கோடாரி ஊரு. எல்லாரும் அப்படியே அந்த ஊர்லயே இருக்கிறாங்க. நம்ம ஈவன் அப்படியே அந்த ஊரை சுத்தி பாக்குறப்ப பொதுஜன யாருமே வெளியில இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஈவனுக்கு ஒன்னும் புரியல, நம்ம தப்பா இருக்கோம்னு நினைக்கிறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஸ்பைக்கு இந்த பின்வில் டயர் பிஞ்சு போயிருக்கும்ல, அந்த டயரை மாத்திரம்னு பார்த்தா அந்த டயருக்கு வர ஒரு ராட்ல ஆயில் லீக்கேஜ் ஆகுது. நம்ம மைக்கு பாத்துக்கிட்டு வெல்டிங் மிஷின் இருக்கா, என்னால இது வெல்ட் அடிச்சு சரி செய்ய முடியும் அப்படிங்கிறான். ஸ்பைக்கும் நல்லதா போச்சு, வெல்டிங் மிஷின் இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன் எடுக்க போறாப்ல. மைக்கு தானி கிட்ட ரொம்ப சூப்பரா சண்டை போட்டேன், இப்பயே அப்படி இருக்கிறீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்கப்பல பல பேரும் வெளுத்து வாங்கி இருப்ப போல அப்படிங்கிறான். தானி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியா இருக்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த ஈவன் இருக்கிறார்ல, அவர் நேரா போய் அந்த விஜயை கூட்டிட்டு போன லோக்கல் போலீஸ் அவங்க கிட்ட போயிட்டு விஜய் எங்கன்னு சொல்லி கேட்கறான். அந்த லோக்கல் போலீஸ் நேபாள் லாங்குவேஜ் தான் தெரியுது, இங்கிலீஷ் பேச தெரியல. அப்ப தானி கரெக்டா வந்து நம்ம ஈவன் என்ன கேட்கிறாரோ அதை சொல்றா. விஜய் நல்லா தான் இருக்கிறான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லாம் வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஈவனுக்கு அந்த அடிப்பட்ட பையனோட பேர் என்னன்னு தெரியல, இப்பதான் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அந்த போலீஸ்காரன் விஜய் ராய்ங்கிறான். ஈவனுக்கு ஒரு டவுட் வருது, விஜய் ராயா நம்ம எங்க கோடாரி இலையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தானியும் வந்து ஆமா நம்ம கோடாரியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறா. அப்ப ஈவன் நான் யூஎன்ஓ சேர்ந்த ப்ரொஃபசர், அடிக்கடி நான் நேபாளுக்கு வருவேன், இங்க நடக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான். அப்பா அவரோட பொண்ணான ஸ்டாரும் குடுகுடுன்னு ஏறான். அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஸ்டார் நம்ம தானியை பார்த்து நீங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க, எனக்கு அதை சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. தானி சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்றப்ப ஈவன் அப்படி சுத்தி முத்தி பார்த்து பொதுமக்கள் யாரும் வெளியிலே இல்ல, எனக்கு ஏதோ இங்க தப்பா தெரியுது அப்படிங்கிறான். ஏன் தானி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் அந்த ஊர்ல நடக்கிறதுல கான்ஃபிளிக்ட், பாலத்தை கட்டுறதுக்கு அங்க யாஷ் முயற்சி பண்றான். ராய் ஃபேமிலி அதை ஒத்துக்கல, அதனால அந்த மூத்த தாத்தா ஆல்ரெடி பள்ளத்துல விழுந்து இறந்து போயிருப்பாப்ப. இப்ப பேரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கு முன்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க நான் உள்ள போய் பாக்குறேன்ட்டு ஈவன் நேரா விஜயராய் ரூம்ல இருக்கான்னு சொன்னாங்களே அந்த ரூம் கதவை திறக்க பாக்குறான், திறக்க முடியல. இப்ப அங்க கொஞ்ச நேரத்துல இன்னும் 2-3 கார் வருது. வீலோட பைப்ல இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம மைக்கு சரி பண்ணிடுறாப்ல. அங்க நிறைய கார் போறத கவனிக்கிறாரு. அந்த கார்ல யாஷும் வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல இவங்க கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு பஸ் வந்துருது. அந்த கேப்டன் சங்கர் வந்து எல்லாரையும் பஸ்ல ஏறி போக சொல்றான். ஈவன் பின்னாடியே வந்து அந்த கேப்டன் சங்கரை கூப்பிட்டு விஜயராய் எங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறான். கேப்டன் சங்கர் அவரை இப்போதைக்கு பார்க்க முடியாது, மயக்கத்தில் இருக்கிறார், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிறான். இது கேட்டோன்னு ஈவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு போலீஸ் அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னாரு, நீங்க மயக்கத்தில் இருக்கீங்க மாத்தி சொல்றீங்க அப்படிங்கிறான். நம்ம சங்கர் ஈவனை பார்த்து நீங்க முதல்ல யாரு, என்னையும் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஈவன் நான் யூஎன்ஓ சேர்ந்தவன், இங்க லோக்கல் நடக்கிற பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும், விஜயராய் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு டவுட் வருது, நான் உடனே அவரை பார்க்கணும் அப்படிங்கிறான். ஆனா நம்ம கேப்டன் சங்கர் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முதல்ல கிளம்புங்கன்னு வேகமா இங்கிருந்து போயிடுறாப்ல. இப்ப பின்னாடி இருக்க ஒரு குடோன்ல நம்ம விஜயராயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கதான் யாஷும் வரான். விஜயராயும் அவரோட அப்பா ஒரு செல்போன் மூலமா பேசிக்குவாங்களே, அந்த போனை புடிங்கி வச்சுக்கிட்டு ஒழுக்கமா உங்க அப்பா எங்க இருக்கான்னு சொல்லு, எவ்வளவு நாள் உங்களால ஓட முடியும், மொத்த கவர்மெண்ட் என் கையில தான் இருக்கு, நீங்க ஒரு ஃபேமிலி தான் அங்க டேம் கட்ட முடியாம தடுக்கிறீங்க, உங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே செத்து போயிட்டா கேட்க ஆள் இருக்காதுல, ஒண்ணு பொழைக்கிற பிள்ளையாட்டம் டேம கட்ட விடுங்க, இல்லனா எல்லாரும் செத்து போங்க,
எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறான். விஜயராய்க்கு இது கேட்கறது ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணாலும் உன்னால அங்க கட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வீரவசனம் பேசுறான். யாஷ் அங்க உள்ளவங்கள்ட்டலாம் அவனை கொஞ்சம் கவனிங்கப்பா அப்படின்ட்டு போறாப்ல. யாஷ் போனதுக்கு அப்புறம் நல்லா பழுக்கிற கம்பி அந்த கேப்டன் சங்கர் எடுத்துட்டு வந்து நம்ம விஜயராயை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல இந்த பக்கம் அது கிவி எக்ஸ்பிரஸ் ஒரு பின்வீல ஃபுல்லா ரெடி பண்ணிடுறாங்க. தானி வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வந்துருச்சு, அதுல போகாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. நம்ம மைக்கு இல்ல நம்ம இந்த பஸ்லயே போலாம், பஸ் ரெடி அப்படிங்கிறான். அப்ப ஈவன் இங்கிருந்து வந்து நம்ம மைக்கு கிட்ட கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இவ்வளவு நேரம் முக்கிய ஒரு பையனை காப்பாற்றணும்ல, அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்ட்டு அந்த ஊர்ல ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கான்ஃபிளிக்ட் எடுத்து சொல்றான். மைக் அப்படி தானிய பத்தி யோசிக்கிறாரு. சரி வாங்க போய் அந்த பையனுக்கு என்னன்னு பாப்போம்ட்டு பொண்ணு ஸ்டார் இருக்கால அவளை ஸ்பைக்கு கிட்ட விட்டுட்டு மைக்கு ஈவன் அப்படி தானி 3 பேரும் விஜயராயை தேடி அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க. நேரா அந்த லோக்கல் போலீஸ் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் தான் பாக்குறாங்க. அவன் என்னென்னமோ கதை சொல்றான். மைக்க மூஞ்சில ஒரு சாஸ் சாத்திட்டு அப்படியே அந்த குடனுக்குள்ள துப்பாக்கி நீட்டி நுழைஞ்சா உள்ள நம்ம விஜயராயை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் கிட்ட இருந்து நம்ம மைக் ஒரு துப்பாக்கி பிடிக்கிட்டு வந்திருப்பான். ஈவன் அங்கே நிக்க சொல்லிட்டு தானியும் மைக்கும் துப்பாக்கியோட நேரா உள்ள நுழைஞ்சு அந்த சங்கரை மறக்கிறாங்க. கேப்டன் சங்கர் அப்படி இவங்க 2 பேரும் பார்த்து உங்க 2 பேருக்கு தேவையில்லாத வேலை கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. தானி நேரா போய் விஜயராய் கையில இருக்க கட்டெல்லாம் ஊத்து ஃப்ரீ ஆக்கி விட்டுறான். அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க யாஷ் மத்த ஆளுங்களும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த விஜயராய் எங்களுக்கு உயிரோட எல்லாம் தேவையில்ல, அவங்க அப்பா எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் அவன் உயிரோட பிடிச்சி வச்சிருக்கோம். அவனும் அவங்க அப்பா பேசுற போன் கிடைச்சிருச்சு, அவர் எப்படி பிடிக்கும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் சாவுங்கடான்னு எல்லாரையும் சுட்டு கொள்ளலான்னு பாக்குறான். அங்க ஈவன் வந்துடுறாரு. தான் ஒரு யூஎன்ஓ ஆபீசர், ஆல்ரெடி யூஎன்ஓ ஆபீஸ் கிட்டலாம் இங்க நடக்கிற பிரச்சனை பத்தி சொல்லிட்டேன், இன்னும் 20 நிமிஷத்துல இன்டர்நேஷனல் பேட்ரோல்லாம் இங்க வந்துருவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அந்த யாஷ் இங்க எது முதல்ல வெளியில காலே போகாது, சிக்னல் எல்லாத்தையும் நான் ஜாம் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டாவது உங்கள்ட்ட போன் இல்லைன்னு தெரியும், எதுக்குடா இப்படி தேவலாம் பண்றீங்கன்ட்டு அவன் கையில இருக்க துப்பாக்கியை நீட்டி ஈவனை பார்த்து சுட்டு கொண்டுறாரு. மைக்கும் தானியும் டக்குனு அவன் கையில இருக்க துப்பாக்கி எல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாரும் கண்ணாமண்ணு சொல்றாங்க. அவனுங்களும் திரும்ப வேகமா சொல்றானுங்க. மைக்கு தானி கிட்டையும் விஜய் கிட்டையும் உடனே போய் பஸ்ல ஏறி உட்கார சொல்றாங்க. தானியும் விஜய் தலை தெறிக்க ஓடி நேரா பஸ்ஸுக்கு போறாங்க. ஸ்டாரு ஸ்பைக்கு மட்டும் தான் இருக்காங்களே. ஸ்பைக்கு வேகமா போய் பஸ் எடுக்க போறான். ஸ்டாரு என் அப்பா எங்கன்னு கேக்குறான். இந்த பக்கம் மைக்கு அவன் கையில இருக்க துப்பாக்கி எல்லாம் அவங்க சுட்டு இருக்கப்ப ஒரு குண்டு அவன் வயித்துல பாஞ்சிருது. நிக்க முடியல அவனால. டக்குன்னு எந்திரிச்சு குடு குடுன்னு அவனும் ஓடியாந்து நேரா பஸ்ல ஏறிடுறான். ஏறி ஸ்பைக்க பார்த்து பஸ் எடுன்னு கத்துறான். ஸ்பைக் வேகமா வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாப்ல. கூட இருக்க ஸ்டார் என்னோட அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். யாரும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஊருக்கு வரதுக்கு ஒரு 2 பாதை தான் இருக்கும், 2 பாதையும் அடைக்க ஆரம்பிச்சிடறானுங்க அவனுங்க. நம்ம தானி ஸ்டார் கிட்ட உங்க அப்பா இறந்துட்டாரு, அவனுக்கு சுட்டு கொண்டுட்டானுங்க அப்படிங்கிறான். ஸ்டாருக்கு இது கேட்டோன்னே அரண்டு போயிடுறாப்ல. ஸ்பைக்க வண்டியை திருப்பிட்டு இன்னொரு ரோடு வழியா போலான்னு பார்த்தா அங்க அந்த கேப்டன் சங்கர் இருக்கானே அவன் மத்த ஆளுங்களா வந்து நம்ம ஸ்பைக்க பார்த்து துப்பாக்கியில சொல்றாங்க. ஸ்பைக் நெஞ்சில குண்டு பாஞ்சிருது. தானி அவன் கையில இருக்க துப்பாக்கி எல்லாம் அவனுங்களெல்லாம் பார்த்து கண்ணாமண்ணு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்பைக்க தூக்கி பஸ்ஸுக்குள்ள படுக்க வச்சுட்டு நம்ம மைக்கு தான் கார் எடுக்கிறாரு. சுத்தி புத்தி வர எல்லா வண்டியும் இடிச்சு தள்ளிக்கிட்டு வண்டியை முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு ட்ரக்ல ஒரு லோடு இருக்கிறத கவனிக்கிறாரு. கையில கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த லோட கட்டி போட்டு கையில அறுத்து விட்டுட்டா அது ஒரு கான்கிரீட் பைப்பு எல்லாம் பொத்துன்னு விழுந்து பாதி அப்படியே மறைச்சிருது. பின்னாடி துரத்திட்டு வரவங்களால முடியல. யாஷ் அப்படியே கான்ல நிக்கிறான். இவங்க பஸ் எடுத்துட்டு வேகமா அந்த ஊர் விட்டு எவரெஸ்டுக்குள்ள நுழையிறாங்க. ஸ்டாருக்கு அவங்க அப்பா நினைப்பா இருக்கு, அப்படியே அமைதியா இருக்கிறான். மைக்கு பட்டு ஸ்பீடா பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வயித்துல குண்டு பாஞ்சிருக்கு, ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். கீழே ஸ்பைக் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவருக்கு ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. தானி பார்த்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த பக்கம் அடைச்சு கிடக்கிற பாதை எல்லாத்தையும் வேகமா சரி பண்ண பாக்குறானுங்க. தானி போய் நம்ம ஸ்டாருக்கு அப்படியே ஆறுதலா உட்காந்துக்கிட்டு இருக்கா. மைக்கு தானியை கூப்பிட்டு ஸ்பைக் நிலைமை என்னன்னு சொல்லி கேட்கிறான். ஸ்பைக் பொழைக்க மாட்டாருன்னு தானி சொல்றான். இந்த பக்கம் பாதை குறுக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு யாஷ் அந்த கேப்டன் சங்கர் எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு வேகமா அவங்களும் எவரெஸ்ட் மலைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. மலையோட ஒரு பெரும் பகுதியை தாண்டி வந்திருக்காங்க. அந்த இடத்துல 2 பாதை போகுது. விஜய் லோக்கல் ஆள் தானே, அவனை கூப்பிட்டு மைக்கு அடுத்து எப்படி போறதுன்னு சொல்லி கேட்கிறான். ரைட் சைடு போனா சுத்தி மறுபடியும் கோடாரி கிராமத்துக்கு தான் போகும். லெஃப்ட்ல போனா நம்ம சைனா பார்டர் கிட்ட போலாம், சைனீஸ் மிலிட்டரி இருப்பாங்க, கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். ஆனா போற வழியில ஒரு மோசமான ஸ்ட்ரிப் ஒன்னு இருக்கு, அப்படியே ஃபுல்லா பனியா வழுக்கிற மாதிரி இருக்கும் ரோடு, அங்க வண்டி ஓட்டுறது கஷ்டம் அப்படிங்கிறான். நம்ம மைக்கு சிரிச்சுக்கிட்டு அல்ல தாண்டி தம்பி நான் மாஸ்டர் நான் பாத்துக்கிற ஓடுன்ட்டு எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்றாரு. அப்ப கீழே படுத்துக்கிற ஸ்பைக்கு அவரை பஸ் விட்டு இறக்க சொல்றாப்ல. என்னடா இப்படி சொல்றாருன்ட்டு மைக்கும் அப்படியே ஸ்பைக்கை தூக்கிட்டு பஸ் விட்டு இறக்கி சைடுல பாறையில படுக்க வச்சு ஏன் ஸ்பைக் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஸ்பைக்கு அந்த பஸ் என்னோட குழந்தை மாதிரி, என் உயிர் அந்த பஸ்ல போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க என்னையே இங்க விட்டுட்டு போங்க, நம்மள துரத்திட்டு வரவனுங்க இந்த ரோட்ல தான் வரணும், என் கையில உனக்கு கண்ணு கொடுங்க, நான் அவனுங்களை கவனிச்சுக்கிறேன், எப்படி நான் பழைக்க மாட்டேன்னு தெரியும், அட்லீஸ்ட் உங்களை காப்பாத்துறதுக்கு என்னோட சின்ன முயற்சி அப்படிங்கிறான். தானிக்கு இது கேட்கறப்ப ஒரு பெரிய அழுகையா வருது. மைக்கு அவர் கையில இருக்க கண்ணை ஸ்பைக் கிட்ட கொடுத்துட்டு 4 புல்லட் தான் இருக்கு பாத்துங்க அப்படிங்கிறான். ஸ்பைக் மைக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த ஹிமாலயாஸ்ல தான் என் உயிர் போகணும்னு ஆசை, சந்தோஷமா நான் சாகுறேன், நீ கிளம்பு மைக்குன்னு தானியும் கிளம்ப சொல்றாப்ல. தானிக்கு அப்படியே அழுகையா வருது. ஸ்டார் ஆல்ரெடி அவங்க அப்பா இறந்த சோகத்துல இருக்கிறான். மைக்கு என்ன பேசுனே
தெரியல, எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும், வாங்க கிளம்புன்ட்டு ஸ்பைக் அங்கேயே விட்டுட்டு இவங்க வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. விஜய் சொன்ன அந்த ஸ்லோப் ஒன்று வருது. இறங்கி போய் பார்த்தா படு ஸ்லோப்பா இருக்கு. அது ஸ்லோப் மட்டும் பிரச்சனை கிடையாது, அங்க ஒரு பெரிய ஹேர்பின் பெண்ட் இருக்கும். வண்டியால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அங்க போய் திருப்புறப்ப. இதுக்காக சைனீஸ் மிலிட்டரி தான் அங்க ஒரு விரிஞ்ச் வச்சிருப்பானுங்க. மோட்டர்ல இயங்கும். அதை வண்டிக்கு பின்னாடி மாட்டிட்டு ஃபுல் லோடியும் அந்த விரிஞ்சில் கொடுத்துட்டு வண்டியை மெல்லமா கீழே இறக்குனா போதும். அந்த ஸ்லோப் போறப்ப திரும்பிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த விரிஞ்ச் தேவையில்ல, கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு அதுல இருக்க ரோபோ இழுத்து இவங்க வண்டிக்கு பின்னாடி மாட்டிக்கிறாங்க. தானியா அந்த விரிஞ்ச் மிஷினை ஆன் பண்ணிட்டு வேகமா வண்டிக்கு வரா. மைக் அப்படியே பஸ் அந்த ஸ்லோப்ல இறக்குறான். ஃபுல் லோட் அந்த விரிஞ்சில தான் உழுகுது. பஸ் இப்ப அப்படியே மெல்லமா அந்த விஞ்சோட கண்ட்ல கீழே இறங்கிட்டு இருக்கு. 4 பேருக்கு நல்ல சந்தோஷம். எப்ப சேஃபா இறங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு இடத்துல டப்புன்னு நிக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த விரிஞ்சில லோடு அதிகமாச்சு போல. மோட்டர் அப்படி ஒரு மாதிரி டப்ப டப்பன்னு ஆடுது. விஜய் மைக் கிட்ட கத்துறான். புடிங்க போது நம்ம கீழே விழுந்து சாக போறோம் அப்படின்னு கத்துறான். மைக் டக்குன்னு தானி கிட்ட அந்த விரிஞ்ச் ரோபோ அடிச்சு ஓட வண்டியை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்ட்டு வேகமா போய் வண்டி பின்னாடி உட்காந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றான். தானி இந்த பக்கம் அந்த விரிஞ்ச் கம்பி அறுத்துறான். பஸ் அப்படியே சறுக்கிட்டு பட்டு ஸ்பீடா கீழே போகுது. அங்கங்க வளைவு சின்ன சின்னதா வருது. அதுல நம்ம மைக் கண்ணு அப்படியே வளைச்சு போறான். ஓரளவு கண்ட்ரோல்ல தான் போய்கிட்டு இருக்கான். ஆனா வண்டி நிக்காம போய்கிட்டே இருக்கு. பிரேக் எல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்குது. அந்த ஹேர்பின் வெண்ட் வர இடத்துல மைக் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு திருப்புறான். ஆனா வண்டி சுத்தமா கவுந்து அப்படியே போய் பொத்துன்னு கீழே விழுந்துருது. நல்ல வேலை வண்டியில இருக்க யாருக்கும் ஒன்னாகல. இறங்கி போய் பார்த்தா பின்வில் ஆக்சில் சுத்தமா உடஞ்சு போயிருக்கு. இந்த நிலைமையில வண்டி எடுக்கவே முடியாது, என்ன மன்னிச்சுங்க, என்னால முடியும் நம்புனேன் அப்படிங்கிறான். அப்ப தானிய அப்படியே அங்க இருக்க கிளிஃப் கிட்ட போய் நின்னுட்டு நீ மன்னிப்பு கேட்காத, நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும், எங்க உயிரெல்லாம் நீ தான் காப்பாத்திருக்கன்ட்டு அந்த கிளிஃப பார்த்தா அங்க ஏகப்பட்ட வண்டி விழுந்து கிடக்கு. அதை பாக்குறப்ப நம்ம மைக்குக்கு ஒரு ஐடியா வருது. அங்க நிறைய மிலிட்டரியோட ட்ரக் எல்லாம் கிடக்கு. சில வண்டியோட ஆக்சில் நல்லா இருக்கு. அந்த ஆக்சில் ஒரு ஆக்சில் பஸ்ல பொருந்துச்சுன்னா பஸ் அழகா ஓட்டிட்டு போயிடலாம் முடிவு எடுக்கிறான். டக்குன்னு போய் இங்க சுத்தி முத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பஸ் முதல்ல நிமித்தணும் வாங்க அப்படிங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஸ்பைக் அப்படியே அந்த பாறை மேலே படுத்து கிடக்குறாப்ல. ரத்தம் ஊத்திக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. கையில இருக்க பொருள் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த பஸ் நிமித்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ஸ்பைக் இருக்கிறாருல அங்க இந்த யாஷோட ஆளுங்க வண்டியில வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைக் டக்குன்னு அவர் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து கண்ணா அப்படின்னு அவனுங்களை பார்த்து சுடுறாரு. 4 குண்டு தான் இருக்கு, அதுக்கு மேல சுட முடியல. வண்டியில இருந்து யாஷும் அந்த கேப்டன் சங்கர் இறங்கி வந்து விஜய் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்பைக்கு கட்டாரத்துல திட்டுறான். இவனுங்களுக்கு ஒன்னும் புரியல. அவனுக்கு கையில இருக்க துப்பாக்கியால நம்ம ஸ்பைக்கை சுட்டு கொண்டுறானுங்க. இந்த பக்கம் அந்த கிளிஃப்ல இறங்குறதுக்கு அந்த பஸ்ஸை வச்சு ஏகப்பட்ட செட்டப் பண்றாங்க. பஸ்ஸோட வீலை பயன்படுத்தி ஒரு ஃப்ளை வீல் மாதிரி ரெடி பண்ணி அது மூலமா கீழே இறங்கி தானியும் மைக்கும் இவங்க வண்டிக்கு பொருந்துற மாதிரி ஏதாவது ஆக்சில் கிடைக்குதான்னு தேடுறப்ப ஒரு ஆக்சில் பக்காவா இருக்கு. இது செட் ஆகும் நினைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் அந்த ஸ்லோப் இருக்கும்ல அந்த இடத்துக்கு யாஷ், சங்கர் அப்புறம் செலினா எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த ஸ்லோப்புக்கு பயன்படுத்துக்க அந்த பிரெஞ்சு மிஷின் தான் ஆல்ரெடி ஃபுல் லோட் ஆகி கிராம்ப் ஆகி நிக்கும்ல, அதை ரிப்பேர் பண்ணாதான் இறக்க முடியும். சரி பண்றதுக்கு அட்லீஸ்ட் 2 hour ஆகும் அப்படிங்கிறான் சங்கர். யாஷ் சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படிங்கிறான். இந்த டைம் கேப்ல கீழே போன தானியும் மைக்கும் அங்க இருக்க ஒரு வண்டியோட ஆக்சில ஃபுல்லா கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு அந்த ஃப்ளை வீலை பயன்படுத்தி மறுபடியும் ஆக்சில மேல ஏத்துறாங்க. பின்னாடியே தானியும் மைக்கும் மேல வராங்க. 4 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஆக்சில செட் பண்ணிட்டு வண்டியை பார்த்தா வண்டி பக்காவா ரெடி ஆயிருது. செம்ம சந்தோஷம். மைக் வாங்குவாங்க எல்லாரும் வண்டியில இறங்கிட்டு வேகமா வண்டியில ஏற போறப்ப மைக் அடி வயித்துல குண்டு பாஞ்சிருக்குல அது இவனுக்கு இப்ப வலிக்க ஆரம்பிக்குது. தானி மைக்க கவனிக்கிறா. என்ன ஒரு மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். மைக் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போ வண்டியில உட்காந்துட்டு வேகமா வண்டிக்குள்ள ஏறான். இப்ப இந்த பக்கம் பிரெஞ்சு ரெடி ஆயிடுது. வாங்க வண்டி எடுப்புன்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப அந்த அப்பங்காரன் கணேஷ் இருக்கானே அவன் விஜய்க்கு மெசேஜ் அனுப்புறான். விஜயோட போன் தான் நம்ம யாஷு கிட்ட இருக்குல்ல. யாஷு ஒன்னு ரிப்ளை பண்றாரு. கணேஷும் சீக்கிரம் வா நம்ம இடத்துக்கு மறந்துடாத அப்படிங்கிறாரு. யாஷு ரிப்ளையா அப்ப நீங்க சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அந்த மெரினா ஹிலுக்கு தானப்பா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம கணேஷ் டேய் நான் அன்னபூர்ணா ஹைலாண்ட்ல இருக்கிறேன்டா அங்க வர சொன்னேன்டான்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. டக்குன்னு போன் எடுத்துட்டு போய் அவங்க கேங்ல ஒரு பைக்கர் இருக்கான் அவனை கூப்பிட்டு நேரா அன்னபூர்ணா ஹைலாண்டு போ, அங்க இருக்கிற ஒரு இடத்த விடாம தேடு, கணேஷ் உயிரோடு இருக்க கூடாது அப்படிங்கிறான். அந்த பைக்கர் வேகமா அவங்க சொல்ற இடத்துக்கு பட்டு ஸ்பீடா பைக்ல போறாப்ல. இந்த பக்கம் விஜய் சொல்றான் நம்ம ஹைலாண்டுக்கு வந்துட்டோம், இங்கதான் என்னோட அப்பா இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு போயிருவாங்கிறான். இந்த பக்கம் அந்த பைக்கர் பட்டு ஸ்பீடா அந்த மலை மேல இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அந்த ஹைலாண்ட் ஒரு வீட்டுல இருக்கதா சொன்னார்ல அந்த வீட்டுக்கு கரெக்டா வந்துடுறான். உள்ள பார்த்தா ஏதோ டிராப் மாதிரி இருக்கு. இவன் கதவை திறந்து உள்ள போனா அந்த டிராப் வெட்டிச்சு செதுறுது. கொஞ்ச நேரத்துல அதே இடத்துக்கு விஜய் மைக்கு மத்த எல்லாரோடையும் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறான். சைடுல கணேஷ் நின்னுக்கிட்டு மகனே வந்துட்டு அப்படின்னு சந்தோஷமா ஓடியாடுறாரு. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இங்க என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிறான். அதுக்கு கணேஷ் நான் உனக்கு மெசேஜ் பண்றப்ப நீ எனக்கு ரிப்ளை பண்றப்ப 2 எமோஜி போட்டு அனுப்ப சொன்னேன், ஆனா எனக்கு அப்படி வரல, அப்பவே புரிஞ்சிருச்சு போனு யாஷ் கையில மாட்டிருச்சுன்னு. அதனால சின்னதோ டிராப் வச்சேன், அழகா வந்து மாட்டிட்டாங்க, நம்ம இங்க இருக்க வேணா, எப்படி அவங்க இங்க வந்துருவானுங்கட்டு அங்க நிக்கிற மத்த எல்லாத்தையும் போய் கணேஷ் கை கொடுக்குறாரு. நம்ம மைக்கும் கணேஷ் கிட்ட கை கொடுக்குறப்ப தொப்புன்னு தரையில விழுறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த விரிஞ்ச மாட்டிக்கிட்டு
யாஷ் அவன் ஆட்கள் எல்லாரும் அந்த ஸ்லோப்ல இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. வண்டி எடுத்துக்கு நேரா நம்ம கணேஷுக்கு இன்னொரு வீடு இருக்கு, அங்க போறாங்க. டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம மைக்க தூக்கிட்டு வந்து அப்படியே படுக்க வச்சு பார்த்தா வயிற்றுல இருந்து ரத்தம் பொத பொதன்னு ஊத்திட்டு இருக்கு. தானி அவங்கள்ட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஏதாவது இருக்கா, உள்ள இருக்க புல்லட் இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் ரத்தம் நிக்கும் அப்படிங்கிறா. எல்லாரும் மைக்கு உதவுறது வேலையை பாக்குறாங்க. இந்த பக்கம் அந்த ஹைலாண்ட் வீட்ல டிராப் வச்சிருப்பாப்ல அந்த இடத்துக்கு யாஷ் வந்துடுறான். எவரெஸ்ட் மலையில இருக்க ஒரு பெரிய ஹைலாண்ட், அது பல கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கும், ஒரு இடத்த விடாம தேடுங்க அப்படின்னு கத்திட்டு போனான். ராத்திரி ஆயிடுது. நம்ம கணேஷ் விஜயை கூப்பிட்டு ஆல்ரெடி செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல பேசிட்டேன், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சைனா பார்டர் தான் பக்கம், அங்க இருக்க டிஃபென்ஸ் ஆபீசர்ட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். நம்ம அவங்கள்ட்ட போயிட்டா அவங்க பத்திரமா நம்மள ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா போற வழியில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த பாலம் உடைஞ்சிருக்கு, கிரேன் மூலமா தான் நம்ம பஸ் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சோ பஸ்ல தேவையில்லாத பொருட்கள் எடுக்கணும் அப்படிங்கிறான். நம்ம விஜய்க்கு அப்படியே பெருமையா இருக்கு, அப்பா நீ என்னோட ஹீரோப்பா அப்படி அப்படிங்கிறான். நம்ம கணேஷ் நான் என்னப்பா ஹீரோ, பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், இந்த ஊர் மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுப்பா, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நாளைக்கு வந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து நின்று நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுப்பா, அப்பதாப்பா நான் ஹீரோ, என் காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் உன்னோட காலம், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் தானியும் ஸ்டாரும் மைக்கு வயிற்றுல இருக்க குண்டு எடுத்துறாங்க. தானி ஸ்டார் கிட்ட அவ்வளவுதான் ஃபுல் நைட் தூங்கினார்னா காலையில தெளிவாயிருவாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஸ்டார் அப்படியே தானியவே ஆச்சரியமா பாக்குறான். தானி கிட்ட எனக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி தரேன், நீங்களே எப்ப சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம தானி இந்த மைக் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்லி தரேன், போய் நீ தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு கேன்ல தண்ணி பிடிக்க அனுப்புறாரு. பார்த்தா இவங்களை சுத்தி ஒரு பைக் சத்தம் கேக்குது. ஸ்டார் பயந்துடுறான். கணேஷும் விஜயும் டக்குன்னு பஸ் எடுத்துட்டு அங்க சின்னது ஒரு குன்றுமா இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம தானி வீட்டுல இருக்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மறைவா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸ்டார் அப்படியே வெளியிலே பயத்துல இருக்கிறா. சுத்தி முத்தி பாக்குறா, யார் இல்லைன்னு தெரியுது. கையில கேன் எடுத்து நேரா வீட்டுக்கிட்ட போறப்ப பின்னாடி இருந்து அந்த யாஷோட ஆள் ஒருத்த வந்து நம்ம ஸ்டார் கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அமுக்கிக்கிட்டே வரான். ஸ்டார் உயிருக்கு போராட ஆரம்பிக்கிறான். மூச்சு விட முடியல அவளால. அப்ப தானி பின்னாடி வந்து ஒரு கத்தி எடுத்து கழுத்துல ஒரு சொருகு, ஆளு ஸ்பாட்லயே காலி. விஜயும் கணேஷும் அங்க வந்துடுறாங்க. இவன் உடலை மறைக்கணும்னு வேகமா அந்த வேலையை பாக்குறாங்க. ஸ்டார் உள்ள போய் ஒரு மாதிரி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. தானி நேரா ஸ்டார் கிட்ட வந்து இது எல்லாமே பாடம் தான், பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறா. ஸ்டார் தானி கிட்ட எனக்கு எப்ப சண்டை கத்து தருவீங்கன்னு சொல்லி கேட்கிறா. தானியும் ஒரே ராத்திரில எல்லா சண்டையும் கத்து தர முடியாது, ஆனா பேசிக்ஸ் ஒன்னு சொல்லி தரேன், இந்த ஸ்டண்ட் பண்ணினா போதும், ஒரே அடியில ஆளு காலின்ட்டு ஒரு மூவ்மெண்ட் சொல்லி தரா. ஸ்டாரும் நல்லாவே அதை கத்துக்கிறாப்ல. மறுநாள் காலைல விடியுது. மைக்கு ஓரளவுக்கு நல்லா ஏறான். தானி வந்து மைக்க திட்டுறா, அடிபட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டியா அப்படி அப்படிங்கிறா. நம்ம மைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா உடனே கிளம்பும், மணி ஆயிட்டு இருக்குல்ல அப்படிங்கிறா. வேகமா நேரா பஸ்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த பாலம் உடஞ்சிருக்குல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல அந்த கிரேன் இருக்கு, அந்த கிரேன்ல தூக்கி தான் வண்டியை நகர்த்தணும். இந்த பக்கம் அவங்க நைட்டு தங்கி இந்த வீட்டுக்கு யாஷும் சங்கரும் வந்துடுறாங்க. சங்கர் நேரா யாஷ் கிட்ட வந்து போறதுக்கு ஒரே பாதை தான், அந்த உடஞ்சு போன பாலம் வழியா தான் போகணும், போனா பிடிச்சிடலாம் வாங்குறான். அவங்க வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸை தூக்கி நல்லா ஸ்ட்ராப் போட்டு அந்த பாலத்தில் லாக் ஆகிற மாதிரி பண்ணிட்டு கணேஷ் நேரா போய் அந்த கிரேனை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்த தூரத்துல யாஷ் ஆட்கள்லாம் வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. கணேஷ் டக்குன்னு அந்த கிரேனை தூக்கிடுறாரு. பஸ்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. கணேஷ் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம கணேஷ் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீங்க போங்க நான் வரேன்ட்டு அந்த யாஷ் ஆட்களை பார்த்து கண்ணாபின்னு சொல்றான். அவனுங்களை திரும்ப இவங்களை பார்த்து சுடுறப்ப ஒரு குண்டு நம்ம தானி நெத்தில அடிச்சிருது. ஆக்சுவலா குண்டு மேலெல்லாம் பாயில ஒரு மாதிரி உரசிட்டு போகுது. அந்த அதிர்ச்சியிலே தானி வாங்கிடுறான். இந்த பக்கம் நம்ம கணேஷையும் சுட்டுறானுங்க. விஜய் பார்த்துட்டு கதறான். வந்த கார்ல இருந்து செலினா இறங்கி நேரா போய் கிரேனை ஆஃப் பண்ணிட்டு இவங்களை பார்த்து ரிட்டர்ன் பண்றாளே. பஸ்ஸோட இந்த பக்கம் தான் நம்ம மைக்கு தொங்கிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல. யாஷ் நேரா வந்து கணேஷை பார்த்து அப்பே சொன்ன கேட்டுக்கணும்ட்டு அவர் கையால கணேஷை சுட்டு கொண்டுறாரு. விஜய் பஸ்ல உட்காந்து கதறான். செலினா பஸ்ஸை வேகமா இந்த பக்கம் இறக்கிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பஸ்ஸா பார்த்து கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளுறானுங்க. பின்னாடி தானே தொங்கிட்டு இருந்தாப்ல மைக்கு. அப்படியே முக்கிய பஸ்ஸோட சைடுல வந்துட்டு அவர் கையில துப்பாக்கியில இவங்கள பார்த்து சுட ஆரம்பிக்க இவனுங்களும் ஒளியிறானுங்க. சண்டை படு தீவிரமா போய்கிட்டு இருக்கு. மயங்க இந்த தானியும் முழிச்சிடறா. அவளும் எந்திரிச்சு கண்ணாமண்ணு சுட ஆரம்பிக்கிறா. பஸ் ஓரளவுக்கு பின்னாடி வந்துருது, ஆனா கீழே தரையில படல. மைக்கு டக்குன்னு அந்த ஆபரேஷன் ரூம்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற செலினா போட்டு அடி அடிச்சுட்டு அவன் நேரா போய் அந்த கிரேன் மேல தொங்கிடுறான். நம்ம தானி இவனுங்களை பார்த்து சுடுறப்ப அந்த கிரேன் ஆபரேட் பண்றதுக்கான ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் டேங்க் அங்க இருக்கும், அதான் சுடுற, அது வெடிச்சு சதுருது. அந்த பக்கம் ஆள்கள்லாம் ஒரு மாதிரி நில கொலிக்கிறானுங்க. அந்த கேப்ல பஸ் கரெக்டா அந்த ரோட கிராஸ் பண்ணிடுது. யாஷ் அப்படி கட்டுப்பாகுறான். கிரேனை மறுபடியும் இவங்க பக்கம் வர வச்சு அந்த கிரேன் மூலமாவே இவனுங்களும் அவங்க வண்டியோட அந்த ரோட கிராஸ் பண்ணி வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. முன்னாடி மைக்கு பட்டு ஸ்பீட்ல வண்டி போய்கிட்டு இருக்கு. தானி மைக்கிட்ட எப்படி அவனுங்க நம்மள புடிச்சிருவானுங்க அப்படிங்கிறான். அப்ப மைக்கு விஜய் கூப்பிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் பார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப விஜய் சொல்றான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு டனல் வரும், அதுக்குள்ள பூந்தோம்னா அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான், டனலை தாண்டினாலே நம்ம சேஃப் ஆயிருவோம் அப்படிங்கிறான். தானி ஸ்டார் விஜய் அவங்க கையில துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடி வரவங்களை பார்த்து கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. செலினா சங்கர் ஒரு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அப்ப செலினா ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இவங்க வண்டியை பார்த்து விட பாக்குறான். மைக்கு டக்குன்னு வண்டி
வண்டியை வளைக்கிறான். முன்னாடி டனல் இருக்குல்ல, அந்த டனல் மேல அடிச்சிருது. டனல் முன்னாடி பாறையெல்லாம் வந்து கொட்டுது. இன்னொரு பைக்கர் இவங்களை கிராஸ் பண்ணி வேகமா டனல்குள்ள நுழைஞ்சிடறான். மைக்கும் பட்டு ஸ்பீட்ல அந்த பாறைகள் கொட்டுறதுக்கு முன்னாடி டனல்குள்ள நுழையிறாரு. பாறைகள் கொட்டி டனலை மறைச்சிருது. அதனால செலினாவும் சங்கரும் அந்த தலைக்கு மேல இருக்க மலை மேல ஏறி இறங்க பாக்குறானுங்க. பைக்கர் வேகமா முன்னாடி போய் டனலோட முன்னாடி நின்னுக்கிட்டு அந்த டனலை மூட வைக்கிறதுக்காக இன்னொரு பாம்பங்க வச்சுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம மைக்கு கவனிக்கிறான். வேகமா வந்து அவன் பைக்கு மேல மோத அவன் கையில இருக்க பாம்பு கீழே விழுந்துருது. பாம்போட அவனும் வெட்டிச்சு சதறான். மலை மேல ஏறிய நம்ம செலைனாவும் சங்கரி இறங்கிடுறாங்க. ஸ்டாரும் விஜயும் கையில இருக்க துப்பாக்கியால மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. செலைனா அவ ட்ரக்ல இருந்து நேரா பஸ்ஸுக்குள்ள கூச்சிடுறான். உள்ள பூந்து ஸ்டார் விஜய் வெளுவெளுன்னு வெளுக்கிறான். அந்த பக்கம் ஆல்ரெடி தானி ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறாளா. ஆனாலும் செலைனாவை எதிர்த்து சண்டை போட முடியல. அப்ப மைக்கு நம்ம விஜயை கூப்பிட்டு பஸ் எடுக்க சொல்லிட்டு இவன் போய் செலைனா கூட சண்டை போடுறான். ஆனா செலைனா ஈஸியா மைக்கோட கையும் காலையும் வெட்டி விட்டுட்டு கத்தி எடுத்துட்டு போய் நேரா விஜயை வெட்ட போனான். கீழே விழுந்து கிடக்குற தானி எந்திரிச்சு வந்து செலைனா புடிச்சு இழுத்து போட்டு இவ வெளுவெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடி சங்கர் பட்டு ஸ்பீட்ல துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். பஸ்ஸை போட்டு மோதிக்கிட்டே இருக்கிறான். ஃப்ரண்ட்ல இருக்க கண்ணாடி உடைச்சு அவனும் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறான். வந்து நம்ம மைக்க ரெண்டு ஒத்துத்திட்டு நேரா போய் செலைனாவை போட்டு நம்ம தானி அடிச்சிட்டு இருக்கல, தானி முதுகுலி ஒரு ரெண்டு எத்திட்டு விஜய் கிட்ட வரலான்னு பாக்குறப்ப மைக்கு பின்னால இருந்து வந்து இந்த சங்கரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் செலைனாவும் தானி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. மைக்கும் சங்கர் போடுற சண்டை அதுக்கு மேல இருக்கு. சங்கரோட கைதான் ஓங்கி இருக்கு. மைக்குனால சங்கருக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப மேல மைக்கோட தம்பி சமாதியோட டப்பால போட்டு வச்சிருப்பானே, அந்த டப்பாவை மைக்கு கவனிக்கிறான். இந்த பக்கம் செலைனா நம்ம தானி அடிச்சு போட்டு அவ ஒரு பெல்ட் எடுத்து அவ கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஸ்டார் எந்திரிச்சு கையில ஒரு பாட்டிலால செலைனா மூஞ்சில அடிக்க, செலைனா எந்திரிச்சு நின்று நம்ம ஸ்டாரை பார்த்து அடிக்கலாம் ரெடியா நிக்கிறான். அப்ப நம்ம தானி ஸ்டாருக்கு ஒரு சண்டை போடுற ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பால, அந்த ஸ்டெப் போடுறா. கைய நீட்டி கழுத்திலே ஒரு சொருகு. செலைனாவால நகரவே முடியல. தானி எந்திரிச்சு நின்று செலைனா மூஞ்சிலே ஒரே உத பஸ்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். இந்த பக்கம் தம்பியோட அஸ்தி ஒரு டப்பால இருக்குல்ல, அந்த டப்பாவை எடுத்து சங்கரை போட்டு நம்ம மைக் அடி அடி நடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடி தள்ளி விடுறான். அவன் மேல பஸ் ஏறி பின்னாடியே தொங்கிக்கிட்டு வர செலைனா மேலேயே அடிச்சு ரெண்டு பேரும் மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. துரத்திட்டு வந்தவங்க செத்துட்டானுங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயா ஆறாங்க. நம்ம மைக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கான்ட்டு பஸ்ஸை திருப்பிட்டு நேரா வந்த ரூட்லயே போறான். பின்னாடியே தான் யாஸ் துரத்திட்டு வரானு. மைக்கு நம்மள நோக்கி வரதை பார்த்து பயந்துட்டு வண்டியை திருப்ப போனா மைக் அவனை அடிச்சு மோதி அப்படியே கொண்டு வந்து கிளிஃப் கிட்ட நிக்க வச்சு எல்லாருக்கும் இவனை தள்ளி விட சம்பந்தம் தானே அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் ஆமாங்கிறாங்க. கியரை போட்டு ஆக்சிலேட்டர் ஒரு அமுக்கு வண்டியோட யாசு மலையில இருந்து கீழே வந்து ஆள் ஸ்பாட்லயே காலி. இப்ப சைனீஸ் பார்டருக்கு வந்திருக்காங்க. சைனீஸ் மிலிட்டரி சேர்ந்து ஒருத்தர் வராரு. 4 பேரும் பஸ்ல சாஞ்சி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவரா விஜய் தான் இருக்கிறானு. ரிவரும் தேவைதான், எலக்ட்ரிக் பவரும் நமக்கு தேவைதான். அதுக்கு தகுந்தாப்புல ரிவரை பாதிக்காத மாதிரி ஒரு டேம் கட்டலான்னு முடிவு எடுக்கிறான். மக்கள் இது எல்லாத்துக்கும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. விஜயோட சிந்தனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. மைக்கு தானி ஸ்டார் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்படியே விஜயை பாராட்டுறாங்க. ஸ்டாரோட அம்மா ஸ்டாரை கூட்டிட்டு போ அங்க வந்திருக்கா. அப்படியே ஸ்டார் மைக்கையும் தானி கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறா. நம்ம தானி மைக்க பார்த்து உங்களோட ஒரு வேலை பாக்கி இருக்குல்ல அப்படிங்கிறா. மைக்கும் ஆமா உடனே கிளம்புன்ட்டு தானி கூட கிளம்பி நேரா எவரெஸ்ட் மலை கீழே இருக்கிற பேஸுக்கு தான் வராரு. மலை கிட்டத்தட்ட ஒரு 21,000 அடி வசரம். ஆனா இவர் ஒரு 500 அடி மட்டும் ஏறிட்டு எவரெஸ்ட் மலைக்கு நேரா அவர் தம்பியோட அஸ்தியை பறக்க விடுறாரு. அப்படியே தானிக்கு பாக்குறது மெய்சில் இருக்குது. ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க உங்களை பிளைட்ல ஏத்தி விட்டுறேன்ட்டு மைக்க பிளைட்ல ஏத்தி விடுறதுக்காக தானி கூட்டிட்டு போறா. அப்படியே தானி விட்டு போறதுக்கு மைக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. தானி ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லி கேக்குறா. மைக்கு இல்ல இருக்கட்டும் நான் ஊருக்கு கிளம்புறேன்ட்டு நேரா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிறப்ப அங்க மலை ஏறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஒரு கயிறை பாக்குறப்ப அவர் தம்பி ஞாபகம் வருது. அவரும் அவர் தம்பியும் கடைசியா ஒன்னா மலை ஏறப்ப அவர் தம்பி எப்படியாவது எவரெஸ்ட்ல ஏறணும், என்னால ஏற முடியாம போனாலாவது நீ ஏறிடு, அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படிங்கிறான். இதை நம்ம மைக் ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாரு. டக்குன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறாப்ல. இவர் வெளியில வந்து தானி கவனிச்சிட்டு வண்டில இருந்து இறங்கி வந்து என்ன வந்துட்டீங்கிறா. நம்ம மைக்கு எவரெஸ்ட் மலை ஃபுல்லா ஏறணும் ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்கறா. அவளும் சந்தோஷமா ஒத்துக்கிறா. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கறது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.